வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் அம்மம்பாளையம் கொங்கு திருமண மாளிகையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவசாய கண்காட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே விவசாயத்துக்கு தேவையான A to Z அனைத்து விதமான பொருட்களையும் இந்த ஒரே இடத்துல உங்களால் நீங்கள் பார்க்க முடியும், வாங்க முடியும். இந்த கண்காட்சியில் உள்ளே என்ட்ராகும் போதே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிடுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு இங்கே விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம், உணவு பதப்படுத்தல் துறை அப்படின்னு கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கு எல்லாமே தனித்தனி ஸ்டால்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. 3 நாள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் மொத்தம் 8 வேளாண் கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் எல்லாருமே யார் வேணாலும் கலந்துக்கலாம், ஃப்ரீ தான். இந்த கண்காட்சியில் 150க்கும் அதிகமான ஸ்டால்ஸ் இடம்பெற்றிருக்கு. ஒன்றொன்றுமே மிக தெளிவாக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த கண்காட்சியை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக விவசாயத்தில் எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தலாம், இப்படியும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டேட் பேங்குக்குன்னு ஒரு ஸ்டால் ஒதுக்கியிருக்காங்க. இதில் விவசாயத்தில் எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கடன் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை இங்கே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த கண்காட்சியில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா, தென்னமரம் ஏறுவதற்காக புதுவிதமான பல மிஷினும் இங்கே உங்களால் பார்க்க முடியும். பூச்சி மருந்து களைக்கொல்லி தெளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பலவிதமான ட்ரோன்கள், மினி ஜேசிபி, நாற்று நடுறது, களை பறிக்கிறதுக்கு தேவையான புதுவிதமான எந்திரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்களால் இங்கே பார்க்க முடியும். வீட்டு தோட்டத்தில் பயிரிடக்கூடிய செடிகள், அதற்கான விதைகள், அதை பராமரிக்க தேவையான சிறு சிறு உபகரணங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு விவசாய கண்காட்சியில் நம்மளால் வாங்க முடியும். சோலார் பைக், சோலார் லைட், சோலார் மின்வேலி அப்படின்னு சோலார் மூலிமா இயங்கக்கூடிய நிறைய பொருட்களை இந்த கண்காட்சியில் நம்மளால் பார்க்க முடியும். ஸ்டால்ஸை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா, செடிகள், மரக்கன்றுகளை விற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அனைத்து விதமான செடிகளையும் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈசாவின் சார்பாக விவசாயிகளுக்கு 3 ரூபாய்க்கு மரக்கன்றுகளை இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா, விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய பெரிய ரக வாகனங்களை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு வழியாக கண்காட்சியை சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு மக்களே. இந்த கண்காட்சியை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிவி.